திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மோர் மிளகாய் தயாரிப்பு நிறுவனங்களின் கழிவுகளால் முற்றிலுமாக அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. குடிசை தொழிலாக ஆரம்பித்த மோர் மிளகாய் தயாரிப்பால் அழிவு நிலையில் உள்ள கிராமங்களின் நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த தண்ணியை குடிச்சு நிறைய கிட்னி பாதிப்பு எல்லா ஊர்களையுமே வந்துருச்சு, பரவலாக வந்துருச்சு. திண்டுக்கல் சுற்றுவட்டார கிராமங்களில் முன்பு சிறு தொழிலாக இருந்த மோர் மிளகாய் தயாரிப்பு தற்போது 130க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட தொழிற்சாலைகளாக உருவெடுத்துள்ளது. இங்கு தினந்தோறும் சுமார் 40 டன் உப்பு மற்றும் மோர் பயன்படுத்தப்பட்டு மிளகாய் ஊற வைக்கப்படுகிறது. எவ்வித சுத்திகரிப்பு வசதியும் இன்றி உப்பு நீர் நேரடியாக விளைநிலங்களிலும் வாய்க்கால்களிலும் திறந்துவிடப்படுகிறது. இதனால் 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நிலத்தடி நீர் முற்றிலும் பாழாகியுள்ளது. கடந்த 2012 நிலத்தடி நீரை சோதனை செய்த போது 1300 இருந்த தண்ணீரின் உப்புத்தன்மை தற்போது 3500 உயர்ந்துள்ளது. மண்ணை ஆய்வு செய்த அதிகாரிகள் நிலம் முற்றிலும் உப்பாக மாறிவிட்டதால் இனி வெங்காய விவசாயமே செய்ய முடியாது என கூறிவிட்டதால் விவசாயம் அழிந்து எங்கள் வாழ்வாதாரமே போய்விட்டதாக குமுறுகின்றனர் விவசாயிகள். ஸ்ரீராமபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட போலியம்னூர் என்ற கிராமத்தில் மிகப்பெரிய அளவில் நிறுவனங்களை மோர் மிளகா தொழில், உப்பு மோர் மிளகா தொழில் செய்வதனால கிட்டத்தட்ட 28-30 கிராமங்கள் பாதிப்படைஞ்சிருக்குது. குடிநீர் பாதிப்படைஞ்சிருச்சு, விவசாய நிலங்கள் பூரா பாதிப்படைஞ்சிருச்சு. கிணத்தில் இருக்க தண்ணி அத்தனையுமே உப்பு நீராக மாறிடுச்சு. கடல் நீரை விட கிணத்தில் இருக்கிற தண்ணி அந்த அளவுக்கு அதை விட உப்பு அதிகமாகிடுச்சுங்க. இது ஒன்று. ரெண்டாவது அந்த கழிவுகள் பூராமே இந்த மாங்கரை ஆற்றுல கொட்டுறதுனால அதனோட பாதிப்புகள் கிட்டத்தட்ட ரெட்டியாஸ்திர வரைக்கும் 2 பக்கம் இருக்கிற ஊர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிருச்சுங்க. அதனால் இப்போ எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதிகாரிகள் அனைவரும் திருமலராயபுரத்தில் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றுச்சுங்க. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் தற்சமயமே மோர் மிளகா தொழிலை நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. நாங்கள் என்ன இப்போ கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, அனைத்து கிராம மக்களும் சேர்ந்து இதுக்கு நிரந்தரமாக தடை உத்தரவு பிறப்பிக்கணுங்கிறதுனால இப்போ அனைத்து கிராம மக்களையும் நாங்கள் ஒன்று திரட்டி ஒரு போராட்டத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறோம். மோர் மிளகாய் தொழிற்சாலையால் பாதிப்பு ஏற்படுவதால் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் கிராம மக்கள் சார்பில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இதுகுறித்த வழக்கில் மோர் மிளகாய் கழிவுநீரை வெளியேற்றக்கூடாது, சோலார் மூலம் ஆவியாக்க வேண்டும், சிமெண்ட் தளத்தில்தான் காய வைக்க வேண்டும் என நீதிமன்றம் 5 கடுமையான நிபந்தனைகளை விதித்தது. ஆனால் அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு இந்த விதிகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கிற போலியம்னூரில் மோர் மிளகா தொழில் ஒரு 10 வருஷமாக பண்ணுறாங்க. இடையில போராட்டங்கள் அது இதெல்லாம் பண்ணுனா எந்த அளவுக்கு அதை எங்களால் தடுத்து நிப்பாட்ட முடியலை. அது அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ நிலத்தடி நீர் ரொம்ப பாதிக்கப்பட்டு எல்லாமே நல்லா இருந்த தண்ணி கூட ஒவ்வொரு தண்ணியாக வந்துருச்சு. அதனால் விவசாயம் பண்ணாலும் வெங்காயம் போட்டிருக்கோம். அன்றைக்கி செக் பண்ணோம், தண்ணி எடுத்து செக் பண்ணதில் உப்பு இருக்குது, அதனால் வெங்காயம் சரியாக வராது, இனிமேல் விவசாயம் பண்ணாதீங்க, வெங்காய பயிர் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் தயவு செய்து மக்களும் இந்த தண்ணியை குடித்து நிறைய கிட்னி பாதிப்பு எல்லா ஊர்களையுமே வந்துருச்சு, பரவலாக வந்துருச்சு. எல்லாம் இப்போ ஆர்ஓ வாட்டர் வாங்கி குடிக்கிறாங்க. கிராம பகுதியில் எல்லாரும் ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்துகிற அளவில் வசதி வாய்ப்பு இல்லை. அதனால் வாங்கி மிஷின் மாட்ட முடியலை. அதனால் மாவட்ட நிர்வாகமும் சரி, இந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் சரி, தமிழக அரசும் சரி விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த மோர் மிளகா தொழிலை சுத்தமாகவே நிரந்தரமாக நிப்பாட்டி மக்களையும் விவசாயத்துக்கு பாதுகாக்கணும்னு சொல்லி இதன் மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. கழிவுநீரால் ராமலிங்கம்பட்டி, எல்லைப்பட்டி, புதுப்பட்டி கிராம மக்கள் உடல் பாதிப்புகளால் அவதியடைவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். நிலத்தடி நீர் மாசடைந்தால் ஆண்களுக்கு சிறுநீரக பாதிப்பும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோயும் அதிகரித்து வருவதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது என்னன்னா, போலியம்னூரில் மோர் மிளகா அதிகமாக இது பண்ணுறாங்க. ப்ரைவேட் கம்பெனியை வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் ஊர் மாங்கரை ஆறு அது வழியாக தான் வருது, போலியம்னூர்லேருந்து வருது. அதிக உப்பு இந்த ஏரியாவுக்குள்ளே பரவிருச்சு. குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியே கிடையாது. இது காவேரி தண்ணி இல்லைன்னா இங்கே எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. எல்லா கேணியுமே உப்பாக மாறிட்டுருக்கு. விவசாயம் புறம் போச்சு. அதிக நோய் நொடிகள்லாம் வந்துகிட்ருக்கு. இதை கவர்மெண்ட் இந்த மோர் மிளகாயை சுத்தமாக தடை செய்ய வேணும்.
மிளகாயை காலால் மிதித்து ஊற வைப்பதால் தொழிலாளர்களுக்கு யானைக்கால் நோய் மற்றும் பல்வேறு தோல் வியாதிகள் பரவி வருகின்றன. அதிகாரிகளின் அலட்சியத்தால் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாறி வரும் திண்டுக்கல் கிராமங்களை காக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் நீதிமன்ற உத்தரவை மதிக்காத நிறுவனங்களை மூடி விவசாயத்தையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. மனுஷர் நம்மளாக தான் நோவை தேடுறோம். இங்கேருந்து வேறதில்லை. இந்த நோவெல்லாம் நம்மளாக தேடிட்டு இந்த நோவு